ஓம் சாந்தி. முரளி டேட்டு 18/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைக்கி முரளியில் பாபா நமக்கு சத்யுக உலகம் எப்படி இருக்குன்ற அந்த வர்ணனைகளெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து ஆத்ம அபிமான ஸ்திதியினுடைய ஆத்மா என்று அந்த பார்வையினுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கார். சகோதரன் என்ற இந்த உணர்வு, இந்த ஒரு யுக்தியினுடைய பயன், எதற்காக பாபா இந்த ஒரு யுக்தியை இந்த சங்கம் யுகத்தில் நமக்கு சொல்லியிருக்கேன்றதை சொல்கிறாரு. அடுத்து பிரம்மாவினுடைய குமாரிகளாக நம்ம ஆகியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிரம்மா குமாரிகளாக ஆவதனுடைய மகத்துவம் என்ன, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைக்க வேண்டும் என்பதையும் அடிக்கடி இன்றைக்கி முரளியில் நமக்கு சொல்லியிருக்கார். குழந்தைகளாகிய நமக்கு பாபா நிறைய டைட்டில் கொடுத்துருக்காரு. சேனைகள், மாஸ்டர், ஞானம் நிறைந்தவர்கள், பிரம்மாவின் குமாரிகள், ராஜயோகிகள், பிராமணர்கள் என்ற டைட்டில். எடுத்துக்காட்டுகளும் பாபா இந்த முரளியில் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு புரிய வைக்கிறதுக்காக. கௌமுக், பீஷ்மருடைய எடுத்துக்காட்டு, சந்நியாசிகள் பற்றிய எடுத்துக்காட்டு, யாதவர்கள், பாண்டவர்கள், கௌரவர்களுடைய எடுத்துக்காட்டை சொல்லியும் நிறைய ஞான பாயிண்ட்டை புரிய வச்சிருக்கார். சாஸ்திரங்களுடைய எடுத்துக்காட்டு, திருவிழாக்களின் பழக்கம் எங்கிருந்து உருவானது என்பதையும் இன்றைக்கு முரளியில் நமக்கு விதவிதமான ரூபத்தில் பாபா புரிய வச்சிருக்கார். இன்றைக்கி முரளியினுடைய ஹெட்டிங், இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது. ஏனென்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள். நாம் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கேள்வி: பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சியினால் கிடைக்கின்றது? பாபாவினுடைய ஆஸ்தியினுடைய உரிமை எந்த ஒரு முயற்சியினால் கிடைக்குது? பதில்: பாபா சொல்கிறாரு, சதா சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும். அப்போது பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளது. இதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது பாபாவினுடைய குழந்தை ஆகிறோமோ அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும். ஒரு பாபாவினுடைய நினைவின் மூலம் சதோப்பிரதானம் ஆகிறவர்களே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவர். பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும், ஓம் என்றால் நான் ஆத்மா, என்னுடையது ஷரீரம். இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள். ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரை தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. படித்தவர்கள், பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கிறதல்லவா? ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. ஸோ யாரெல்லாம் பெரிய பண்டிதர்கள், வித்வான்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கூட படைப்பை பற்றி தெரியல. பாபா சொல்கிறார், ஞானம், பக்தி, வைராகியம் என்று கூட கூறுகின்றார்கள். இப்பொழுது இது 3 பொருட்கள் ஆகிவிட்டது. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சந்நியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராகியம் வருகின்றது. அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமை இருக்கின்றது. இவர் உயர்ந்த குலத்தவர், இவர் நடுநிலையில் உள்ளவர், இது போன்று அவர்களிடம் நிறைய நடக்கின்றது. கும்பமேளாவில் கூட முதலில் யார் முன் வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் நடக்கிறது. பிறகு போலீஸ் விலக்கி விடுகின்றது. இது கூட தேக அபிமானம்தான் இல்லையா? உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானிகளே. இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாதான் பதீத்தமாகியுள்ளது, அதில் அழுக்கு படிந்துள்ளது. ஆத்மாதான் சதோப்பிரதானம் ஆகின்றது, பிறகு தமோப்பிரதானம் ஆகின்றது.
எப்படி ஆத்மாவோ அப்படி ஷரீரம் கிடைக்கின்றது. கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது. எனவே ஷரீரமும் மிகவும் அழகாக உள்ளது. அவருடைய ஷரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. தூய்மையான ஆத்மா தான் கவர்ந்திழுக்கின்றது. ஏன் அவ்வளோ ஈர்ப்புன்றார் பாபா? காரணம் தூய்மையினுடைய சக்தி. லக்ஷ்மி நாராயணனுக்கு கிருஷ்ணரை போன்ற நிறைய மகிமை கிடையாது. ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை. இங்கு கூட கூறுகின்றார்கள், சிறிய குழந்தையும் மகான் ஆத்மாவும் சமம். மகான் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்து பிறகுதான் விகாரங்களை விடுகின்றார்கள். வெறுப்பு வருகின்றது. குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள். அவர்களை உயர்ந்த மகான் ஆத்மா என்று நினைக்கின்றார்கள். எனவே பாபா புரிய வைக்கின்றார், துறவற சந்நியாசிகள் சிறிது நிலை நிறுத்துகிறார்கள். எப்படி வீடு பாதி பழமையாகிவிட்டால் பிறகு அதனை பழுது பார்க்கின்றார்கள். ஸோ சந்நியாசிகளுடைய ரோல் என்னன்றதை பாபா சொல்கிறார். சந்நியாசிகள் கூட மராமத் பழுது வேலை செய்கின்றார்கள். பவித்திரமாக இருப்பதால், எந்த ஒரு பழுது வேலை சொல்கிறார் பாபா? பவித்திரமாக இருப்பதால் பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள். பாரதத்தை போல் தூய்மையான தேசம், செல்வந்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்பொழுது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய இறுதியினுடைய நினைவை ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் பாபா தந்தையாக, டீச்சராக, குருவாகவும் இருக்கின்றார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவரை பாபா என்று கூற முடியுமா என்ன? அதாவது பதீத பாவனர் என்று சொல்வீர்களா? பதீத பாவனன் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பதில்லை, அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், பதீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம். எவ்வளவு குழம்புகிறார்கள்! நான் குழந்தைகளாகி உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன். ஸோ பாபா எல்லா குழப்பத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். எல்லாவித வேத சாஸ்திரத்தினுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். முதலில் முக்கிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறார் பாபா இன்னைக்கு திரும்ப திரும்ப? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள். நீங்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் குமார் குமாரிகளே, சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். எந்த விஷயம் புத்தியில் நினைவிருக்கணுன்றார் பாபா? பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள். உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு ஷரீரத்தில் வருவதால் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகின்றோம். அந்த அளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு. அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆகிறோம் அல்லவா? பிறகு சர்வவியாபி என்று எப்படி கூறுகின்றீர்கள்? ஆஸ்தி குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்காது. பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பிரம்மா கூட சிவ் பாபாவின் குழந்தை அல்லவா? இவருக்கும் சிவ் பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் அனைவரும் நம்மள என்னாகிறோம்? பேர குழந்தைகள். உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது. ஆத்மா ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான். பிறகு ஷரீரத்தில் வரும்பொழுது சகோதரன் சகோதரி என்று சொல்கின்றீர்கள். வேறு எந்த உறவும் கிடையாது. சதா சகோதர சகோதரன் என்ற திருஷ்டி மட்டுமே இருக்க வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேறிவிட வேண்டும். ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள், ஓ இறை தந்தையே என்று. எனவே சகோதரன் சகோதரியாகிவிட்டீர்கள் இல்லையா? எப்பொழுது சங்கமயுகத்தில் பாபா படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்பொழுது நாம் சகோதரன் சகோதரி ஆகின்றோம். ஆனால் ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிக கடினமாக இருக்கின்றது. அப்போ அந்த கடினமான காரியத்தை சகஜமாக்க வழி சொல்கிறார் பாபா. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபாவினுடைய குழந்தையானால்தான் ஆஸ்தி கிடைக்கும். என் ஒருவனை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள். சதோ பிரதானம் ஆகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது. இந்த யுக்தியை சந்நியாசிகள் முதலியவர்கள் ஒருபோதும் கூற முடியாது.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று எந்த யுக்தி சொல்ல முடியாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது. பாபாவிற்கு தான் கூறப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா ஆத்மா என்று அனைவரையும் கூறுகின்றோம், ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம். குழந்தைகளே, நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளிடம் என்று பாபா கூறுகின்றார். எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டும் அல்லவா? தற்சமயம் ஆங்காங்கே கௌமுக் அவசியம் வைத்திருக்கிறார்கள். பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார்கள். உண்மையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவது ஞானத்தை தான். ஞான அமிர்தம் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. இதில் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. இந்த பசு தாயாகவும் இருக்கின்றது. பாபா இவருக்குள் பிரம்மா பாபாவிற்குள் பிரவேசமாகி இருக்கின்றார். பாபா இவர் மூலமாக உங்களை தன்னுடையவர் ஆக்கியிருக்கின்றார். இவரிடமிருந்து ஞானம் வெளிப்படுகிறது. இதை தான் கௌமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் கல்லால் செய்த அதில் வாயை காட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து எல்லாமே ஸ்தூலமாக காமிச்சிருக்காங்க. பாபா சொல்கிறார், அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. அது பக்தியின் பழக்கம் ஆகிறது அல்லவா? உண்மையான விஷயங்கள் நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. பீஷ்மர் போன்றோருக்கு குமாரிகள் நீங்கள் தான் ஞான அம்பு போடுகின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமாரிகள். அதர்குமார் மேலும் குமாரிகள் இருவருக்கும் கோவில் இருக்கின்றது. நடைமுறையில் உங்களுடைய நினைவு சின்னம் கோவில்கள் அல்லவா? இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார். இப்போ எவ்வளவு நினைவு சின்னமாக ஒவ்வொன்றும் காமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் இப்போது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எப்பொழுது நீங்கள் பிரம்மா குமாரிகள் ஆனீர்களோ அப்போது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாது. இல்லையென்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும். தேக அபிமானத்தில் வரும்போது ஆத்மா சகோதரன் என்பது மறந்து விடுகின்றது. நானும் பீக்கு, இவர்களும் பீக்கு. எனவே விகாரத்தின் பார்வை ஏற்படவே முடியாது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. எனவே தடைகளை போடுகின்றனர். இப்போது பிரம்மா குமாரிகளுக்கு சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், தூய்மையாக வேண்டும். இது இந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மம். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. அமரலோகத்தில் விகாரங்கள் இருப்பதில்லை. சதோ பிரதான சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று அவர்களுக்கு கூறப்படுகின்றது. இந்த உலகில் சம்பூர்ண விகாரிகளாக தமோ பிரதானமாக உள்ளனர். புகழ் பாடுகின்றார்கள், நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள். நாங்கள் விகாரி, பாவி, சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜை செய்கின்றார்கள். பாரதவாசிகள் நீங்கள் பூஜ்ய நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகிறீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். இந்த நேரம் பக்தியின் பிரபாவம் நிறைய இருக்கின்றது. பக்தியின் பலனை கொடு என்று பக்தர்கள் பகவானை நினைவு செய்கின்றார்கள். பக்தி என்ன மாதிரி ஆகிவிட்டது? முக்கியமானது 4 தர்ம சாஸ்திரம் ஆகும். 1 தேவதா தர்மம். இதில் பிராமணன், தேவதை, க்ஷத்ரியன் என்று 3ம் வந்துவிடுகின்றது. பாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்களுடைய உயர்ந்த நிலை சங்கம யுகத்தில்தான். பிராமணர்களுடைய உயர்ந்த தன்மை பாபா சொல்லார் எப்பொழுது இந்த சங்கம யுகத்தில். பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பிராமணனாகி பிறகு தேவத்தை ஆகின்றீர்கள். அந்த பிராமணர்கள் விகாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் நமஸ்தே சொல்கின்றார்கள். பிராமணன் தேவி தேவதா நமஹ என்று கூறுகின்றார்கள். பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம், ஆனால் தற்போது பிரம்மாவின் குழந்தை இல்லை என்று புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். அனைவரும் உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார்கள். நீங்கள் இப்போது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள். இப்பொழுது பிரம்மா குமாரிகள் ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தெய்வீக குமாரிகள் ஆகிவிடுவீர்கள். அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை
மிகவும் மதிப்பானது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜெகத் மாதா என்று புகழ் பாடப்படுகிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கின்றீர்கள். நாம் தான் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் ஜெகத் அம்பா ஜெகத் பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம். நீங்கள் சேனைகள், இதனை யுத்த ஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகின்றது. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள் அல்லவா? இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை. உங்களுடைய யுத்தம் ராவணனுடன். மனிதனிலிருந்து தெய்வத்தை ஆக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கின்றீர்கள். தேகம் தேக சம்பந்தங்களை விட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். இது பழைய உலகமாக இருக்கின்றது. இதில் பெரிய அணைக்கட்டுகள், கால்வாய்கள் கட்டுகின்றார்கள். எதற்காக கட்டுறாங்க? ஏனென்றால் தண்ணீர் இல்லை, பிரஜைகள் அதிகமாகிவிட்டனர். அங்கு நீங்கள் குறைவானவர்கள் தான் இருப்பீர்கள். நதிகளில் தண்ணீர் நிறைய இருக்கும், தானியங்கள் நிறைய இருக்கும். இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அங்கு முழு பூமியிலுமே எத்தனை பேர் இருப்போம்? பாபா சொல்றார் 9-10 லட்சம் பேர்கள் தான் இருப்பார்கள். வேறு எந்த கண்டமும் இருக்காது. நீங்கள் குறைவானவர் தான் அங்கு இருப்பீர்கள். நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதுமே வசந்த காலம். 5 தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டம் கொடுக்காது. கட்டளையின் கீழ் இருக்கும். இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. இது இடையில்தான் ஆரம்பமாகின்றது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு வந்த பிறகுதான் ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆகின்றது. நாம் புரிந்திருக்கின்றோம். நாம் தான் இரட்டை கிரீடம் அணிந்த பூஜ்ய நிலை அடைகின்றோம். பிறகு ஒரு கிரீடம் அணிந்தவர் ஆகின்றோம். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். அனைவரும் உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார்கள். நீங்கள் இப்போது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள். இப்பொழுது பிரம்மா குமாரிகள் ஆகியிருக்கின்றீர்கள். பிறகு தெய்வீக குமாரிகள் ஆகிறீர்கள். அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜெகத் மாதா என்ற புகழ் பாடப்படுகின்றீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கின்றீர்கள். நாம் தான் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் ஜெகத் அம்பா ஜெகத் பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம். நீங்கள் சேனைகள், இதனை யுத்த ஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகிறது. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள் அல்லவா? இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை. உங்களுடைய யுத்தம் ராவணனுடன். மனிதனிலிருந்து தெய்வத்தை ஆக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கிறீர்கள். தேகம் தேக சம்பந்தங்களை விட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். இது பழைய உலகமாக இருக்கின்றது. இதில் பெரிய அணைக்கட்டுகள், கால்வாய்கள் கட்டுகின்றார்கள். ஏனென்றால் தண்ணீர் இல்லை, பிரஜைகள் அதிகமாகிவிட்டனர். அங்கு நீங்கள் குறைவானவர்கள்தான் இருப்பீர்கள். நதிகளில் தண்ணீர் நிறைய இருக்கும், தானியங்கள் நிறைய இருக்கும். இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கு முழு பூமியிலுமே 9-10 லட்சம் பேர்கள் தான் இருப்பார்கள். வேறு எந்த கண்டமும் இருக்காது. நீங்கள் குறைவானவர் தான் அங்கு இருப்பீர்கள். நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதுமே வசந்த காலம். 5 தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டம் கொடுக்காது. கட்டளையின் கீழ் நடக்கும். இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. இது இடையில்தான் ஆரம்பமாகின்றது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு வந்த பிறகுதான் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. நாம் புரிந்திருக்கின்றோம். நாம் தான் இரட்டை கிரீடம் அணிந்த பூஜ்ய நிலை அடைகின்றோம். பிறகு ஒரு கிரீடம் அணிந்தவர் ஆகின்றோம்.
சத்யுகத்தில் பவித்ரதாவின் அடையாளம் இருக்கின்றது. தேவதைகள் என்றாலே அனைவரும் பவித்திரமானவர்கள். இங்கு பவித்திரமானவர்கள் யாருமே இல்லை. பிறப்பை கூட விகாரத்தின் மூலம்தான் எடுக்கின்றார்கள். எனவே இதனை கீழான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. சத்யுகம் மிக உயர்ந்தது. விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகின்றது. சத்யுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்பொழுது அசுத்தமாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தூய்மையான உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டு இருக்கின்றது. உலக சக்கரம் சுழல்கிறதல்லவா? பரம்பிதா பரமாத்மாவை தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகின்றது. பகவான் தூண்டுதல் தருகின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். இப்போது தூண்டுதல் என்றால் பாபா சொல்றார் சிந்தனை. இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை. நான் ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டி உள்ளது என்று அவரே கூறுகின்றார். நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூடுவேன்? தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவுரை கூற முடியுமா? பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்வதில்லை. பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தருகின்றார். பிரேரணை மூலம் கல்வி கற்றுத்தர முடியுமா என்ன? உலகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கூற முடியாது. பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை. சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் சிவலிங்கம் என்றும் கூறுகிறார்கள். பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகின்றார்கள். தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கின்றார்கள் அல்லவா? சாஸ்திரங்களில் 84 லட்சம் என்று காட்டப்பட்டுள்ளது. பாபா சொல்கின்றார், முழு உலக சக்கரமே 5000 ஆண்டுகள் தான். 84 லட்ச ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டும் அல்லவா? அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம். பாபா கூறுகின்றார், நான் வந்து அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை புரிய வைக்கின்றேன். இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள். இதனால் என்னை யாரும் அடைய முடியாது. நான் எப்போது வருகின்றேனோ அப்போது என்ன பண்ணுறார் பாபா? அனைவரையும் அழைத்து செல்கின்றேன். ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்று என்னைத்தான் அழைத்தீர்கள். பாவனமாக்கி எங்களை பாவனமான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். பாபா சொல்றார், பிறகு ஏன் தேடுவதற்காக அலைகின்றீர்கள்? எவ்வளவு தொலைதூரமான மலைகளுக்கெல்லாம் செல்கின்றீர்கள்? தற்சமயம் எவ்வளவு கோவில்கள் காலியாக உள்ளது, ஒருவருமே செல்வதில்லை. இப்பொழுது குழந்தைகள் உயர்ந்த பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றினை தெரிந்து கொண்டீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 60 வயதிற்கு பிறகு வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகின்றார். இந்த பழக்கம் இப்பொழுதினுடையது. திருவிழாக்கள் அனைத்தும் இச்சமயத்திற்கானது தான். ஸோ வானப்பிரஸ்தத்தில் போய் அமர்வது அது எல்லாமே எந்த நேரம்ன்றார் பாபா? எப்படி சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்து பரம்தாம் போயிடுறாரோ அந்த பழக்கம். இப்போது நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இரவுக்கு பிறகு பகல் வரும். இப்பொழுது ஆழ்ந்த இருளாக இருக்கின்றது. ஞான சூரியன் உதித்தார் என்ற புகழ் கூட பாடுகிறார்கள். நீங்கள் பாபாவை மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்தத்தை இப்போது தெரிந்திருக்கின்றீர்கள். எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அப்படி நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள். எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பாபாவிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. இதனால் எல்லைக்குட்பட்ட சுகம் கிடைக்கின்றது. இதனை சந்நியாசிகள் காக்கையின் உமிழ்நீருக்கு சமமான சுகம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இங்கு வந்து சுகமடைவதற்கான முயற்சி செய்ய முடியாது. அவர்கள் ஹட்டயோகிகள். பாபா சொல்றார், நீங்கள் ராஜயோகிகள். உங்களுடைய யோகம் பாபாவுடன், அவர்களுடைய யோகம் தத்துவங்களுடன். இதுவும் கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பாவனம் ஆவதற்காக நான் ஆத்மா
சகோதரன் சகோதரன், பிறகு பிரம்மா பாபாவினுடைய குழந்தை, சகோதரன் சகோதரி. இந்த பார்வையை உறுதி செய்யவும். ஆத்மா ஷரீரம் இரண்டையும் பாவனமாக சதோப்பிரதானமாக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். 2வது பாயிண்ட், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்கள். நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசி ஆக்குங்கள். வரதானம், மாஸ்டர் ஞானக்கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற ரத்தினங்களில் நிறைந்தவர் ஆவீர்களாக. மாஸ்டர் ஞானக்கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற ரத்தினங்களில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்களால் நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள். ஒன்று ஞானத்தை கேட்பது, 2வது அனுபவங்களின் வடிவம் ஆவது. அனுபவம் உடையவர்கள் எப்பொழுதும் நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை யாரும் அசைத்துவிட முடியாது. அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைவது இல்லை. அனுபவம் உடையவர்கள் ஒரு பொழுதும் ஏமாற்றமடைய முடியாது. எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவமுடைய மூர்த்தி ஆகுங்கள். மனனம் செய்யும் ஆற்றல் மூலமாக தூய எண்ணங்களின் இருப்பை சேமிப்பு செய்யுங்கள். ஸ்லோகன், யார் தேகத்தின் சூக்ஷ்ம அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்தும் விலகி இருக்கிறார்களோ அவர்களே ஃபரிஷ்தா ஆவார்கள். யார் தேகத்தின் சூக்ஷ்ம அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்தும் விலகி இருக்கிறார்களோ அவர்களே ஃபரிஷ்தா ஆகிறார்கள். ஓம் சாந்தி.